அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அன்புச்செல்வி. நான் மதுரையில் யுனிக் கிரியேட்டிவ்ஸ்ன்ற பேரில் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன். நான் என்னோடய பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற 2 விதம் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா எந்த கேரியர் படிச்சிருக்காங்களோ அதே கேரியரில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரமாட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க. நான் படித்தது பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு நார்மலாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒர்க்கில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மார்னிங் ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருந்துச்சு. அப்போ எனக்கு அந்த என்ன ஒர்க் பண்ணுறமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, மனிதர்களோட முக்கியமான தேவை உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3ல் நீ எது செலக்ட் பண்ணாலும் சக்ஸஸ் பண்ணிடலான்னு சொன்னாங்க. உணவுன்றது அதுக்கப்புறம் அதில் நான் மெயினாக செலக்ட் பண்ணது உடை அப்படின்றது. அப்போ ஃபேஷன் டிசைனிங் எங்கே போனாலும் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவுட் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஃபேஷன் டிசைனிங் எடுத்து பண்ணுவோம்னு சொல்லி ஃபேஷன் டிசைனிங் எடுத்து யூனிக் போனின்ற இடத்துல ஒரு பொட்டிக் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் சில பேர் கேட்டாங்க, மேம் எங்களுக்கு கிளாஸஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு பார்ட் டைமாக ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தது. இப்போ ஒரு ட்ரெயினராக என்னை இந்த இடத்துல கொண்டு நிப்பாட்டியிருக்கு. இப்போ இந்த ட்ரைனிங் நாங்கள் ஆரம்பித்து இப்போ 10 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக இண்டிபெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படின்னா எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் மதுரையில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் எங்களுக்கு ஒரு 30 பெண்கள் இருக்காங்க, கஷ்டப்படுற பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே நாங்கள் தையல் மிஷினாக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை அவங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் கேட்டாலும் சரி, பியூட்டிஷியன் கோர்ஸ்னாலும் மொத்தம் 15 விதமான தொழில்கள் நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த 15 தொழிலுமே அவங்க இருக்கிற இடத்துக்கே நாங்கள் போய் சொல்லி கொடுத்து அவங்கள உமன் ஆண்டர்ப்ரனராக உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது 300க்கு மேற்பட்ட உமன் ஆண்டர்ப்ரனரை உருவாக்கிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாமல் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் அதிகமான வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் இல்லாதவங்களே இப்போ உமன் ஆண்டர்ப்ரனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் நம்ம கிட்ட கேட்டு அதை அடுத்த லோன் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்றதுலேருந்து எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் திங்க் என்னன்னா அவங்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் அதிகமாக கொடுக்குறோம். அவங்க பேசுகிறாங்க, கிளாஸ்க்கு வர்றாங்க, உட்காடுறாங்க, கற்றுக்கிட்டு போகிறத மட்டும் இல்லாமல் அவங்களோட நிறையா விஷயங்களில் நாங்கள் கலந்துரையாடல் கொடுக்குறோம். நீங்கள் என்ன மாதிரி பண்ணுறீங்க, உங்களுக்குன்னு எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் நாங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க மனசில் இருக்க ஆசைகள்லாம் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, மேம் எங்களுக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குது, பட் எங்களுக்கு நிறைவேற்றிக்க முடியல அப்படின்றத அவங்க எங்கள்கிட்ட சொல்லும்போது, ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்க பெருசாக நினைக்கிற விஷயங்கள் கூட சின்னது தான். ஆனால் நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே முதல் படிக்கட்டு நீங்கள் ஒரு தொழில் முனைவர் ஆகிறது தான். நீங்கள் என்றைக்கு ஒரு தொழில் முனைவர் ஆகி நீங்கள் சாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். நீங்கள் பூர்த்தி செய்கிறது மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பூர்த்தி செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். அது அவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நிறையா பேருக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாகவும் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இதே மாதிரி சரௌண்டிங்கில் எங்களுக்கு மக்கள் இருக்காங்க, அதாவது ஒரு 30 பேர் இருக்காங்க, மகளிர் குழுவில் இருக்காங்க, இல்லை தனிப்பட்டு ஒரு 30 பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நாங்களே மிஷின்லேருந்து என்னென்ன திங்ஸ் இருக்கோ கொண்டு கொடுத்து சொல்லி கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு லோன் பர்பஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போகிறோம். என்கிட்ட படித்த அநேகர் பார்த்திங்கன்னா சொந்தமாக கார்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, பொட்டிக் வச்சுருக்காங்க. என்கிட்டயே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர்ற ஆர்டர் கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் எங்களுக்கு வருது. அதை என்கிட்ட படித்த பிள்ளைங்கள வெளில படித்தவங்களுக்கு நாங்கள் அந்த ஒர்க்கை கொடுக்குறோம். அப்போ அதே மாதிரி நிறையா ட்ரைனரையும் நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம், நிறையா உமன் ஆண்டர்ப்ரனரையும் உருவாக்குறோம். இதை நாங்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஒவ்வொரு கிளாஸஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி உள்ளக்க என்ட்ரி ஆகுறாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் அந்த கிளாஸஸில் என்ட்ரி ஆகும்போது ஒரு எதுவுமே இல்லாத மாதிரி தான் நான் உள்ளக்க நுழையிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற இடத்துல நான் அந்த மாதிரி உள்ளக்க நுழைய மாட்டேன். அந்த பிள்ளைங்களாம் ஃபஸ்ட்டு மாறணும்னு நான் நினைப்பேன். அப்போ நானும் அவங்கள மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள நுழைஞ்சு அவங்களோட நான் பழகும் போது அந்த கிராமத்து மக்கள் அப்போ தான் என் கூட நல்லா ரொம்ப ஒரு அக்காவாகவும் ஒரு தங்கச்சியாகவும் என்னை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லித்தர்றது அவங்க உடனே அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கும் அதை கொண்டு போய் அடுத்த லெவலில் அவங்கள மாற்றுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் நாங்கள் போடுறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இதை குறித்து இருக்குது, இல்லை இதை பற்றி நாங்கள் இந்த அடுத்த லெவலுக்கு நாங்கள் எங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அன்புச்செல்வி மிக சிறப்பாக பேசினாங்க. அதாவது இருட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னா சூரியன் மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்க முடியுன்றது இல்லை. ஒரு மெழுகுபர்த்தியும் கொடுக்கலாம், ஒரு டார்ச் லைட்டும் கொடுக்கலாம். அவங்க அந்த மாதிரி ஒரு மெழுகுபர்த்தியாவோ ஒரு டார்ச் லைட்டாவோ அவங்கள சுற்றி இருக்கிற கிராம மக்களுக்கு இருக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். மிக்க நன்றி அன்புச்செல்வி, மிக சிறப்பாக பேசுனீங்க. அப்படி எத்தனை பேரை உருவாக்கியிருக்கீங்க நீங்கள்?
ஒவ்வொரு வருடமும் குறைஞ்சது 300 பேர் நாங்கள் எடுக்கிறோம் மேம். ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுல 50%க்கு மேலே உமன் ஆண்டர்பனர் சக்ஸஸ்ஃபுல் பண்ணிடுறாங்க மேம். அவங்களுக்கு நாங்களே MSME எடுத்து கொடுத்துறதுலேருந்து கவர்மெண்ட்ல 15 லோன் வாங்குறதுலேருந்து எல்லா உதவிகளுமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்களே இடத்தையும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க நாங்கள் இந்த ஏரியா நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கு மேம், நீங்கள் எங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மிக சிறப்புங்க, மிக சிறப்பு, மிக அருமையாக பேசுனாங்க. பாருங்க, மதுரை மாவட்டத்தை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இவங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தொடர்பு கொண்டு வேணுன்ற உதவியை வாங்கிக்கிங்க. அவங்க பாருங்க, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அவங்களை தொடர்பு கொண்டு தேவையானவங்க உபயோகப்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி. அத்தனையும் இலவசமா வேற பண்றாங்களாம். அவ்வளவும் அவங்க வந்து ஃப்ரீயா பண்றாங்களா. அதனால ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்றக்காக இருக்கவங்க எல்லாம் போகாதீங்க. ஏன்னா அவங்களும் அதுல ஃபில்டர் பண்ணுவாங்க. சும்மா சொல்றாங்கன்றதுக்காக இருக்கவங்க எல்லாம் போனா ஃப்ரீயா எல்லாம் கிடைக்காது. சரிங்களா? ஓகே.